சேலம் காயின் சொசைட்டியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் விழிப்புணர்ச்சிக்காக நாங்கள் இந்த கண்காட்சியை நடத்தி வருகின்றோம். இது நாணயங்கள் என்பது ஒரு நாட்டின் வரலாறை மட்டுமல்ல, அந்த காலத்தினுடைய பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பு இவற்றை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய ஆவணமாக வரலாற்றில் திகழ்கிறது. இப்பொழுது பார்த்தால் நம்ம பக்கத்தில் கீழடியில் எடுத்த சில நாணயங்களில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே ரோமன் கிரீஸ் நாட்டு மக்கள் நம்முடைய தமிழர்களோடு வியாபார தொடர்பு வைத்திருந்தது இந்த நாணயம் வழியாகத்தான் நிரூபணமாகி இருக்கிறது. இந்த மாதிரி இந்த கண்காட்சியில் அசோகர் காலத்திலிருந்து இன்றைய நம்மை ஆண்ட பிரிட்டிஷு, முகலாய வம்சத்தினர் மற்றும் இந்து ஆண்ட மராட்டியர்கள், சாளுக்கியர்கள், சேர சோழ பாண்டியர்களுடைய நாணயங்கள் அனைத்தும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை பார்த்து பொதுமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது இன்னைக்கு, நாளை சனி, நாளை மறுநாள் ஞாயிறு 3 தினங்களுக்கும் நடைபெறப் போகிறது. அனைவருக்கும் அனுமதி இலவசம். இப்போ மற்ற ஊர்லாம் 100 ரூபா 200 ரூபா அது நுழைவு கட்டணம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த கட்டணம்லாம் இல்லாமல் நாங்கள் ஒரு மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். பழங்கால நாணயங்களை அழிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டன்னு கணக்கான வெள்ளி நாணயங்கள் செவ்வாய்ப்பேட்டையில் உருக்கி கால் செயின், கொலுசு, வெள்ளி செயினுக்காக உருக்கிட்டாங்க. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு சமம். அதனால் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காகவே நாங்கள் இந்த கண்காட்சியை நடத்தி வருகிறோம். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் என்னுடைய பெயர் குமாரசாமி, முன்னாள் மாவட்ட தொழிலாளர் அலுவலர். அரசாங்கம் கோரிக்கை என்னென்னா, இந்த பழங்கால நாணயங்கள் இதெல்லாம் பள்ளி கல்லூரியிலேயே எங்களுக்கு அனுமதி கொடுத்து அங்கே எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தால், வகுப்பு மாதிரி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வரலாறு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, வரலாறில் பல புதிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சமாச்சாரம் தான் இது எல்லாமே. எவ்வளோ ஸ்டால் போட்டிருக்காங்க? எந்தெந்த ஊர்லலாம் விற்பனையாளர்கள் வந்திருக்காங்க? இது பொதுவாக ஆல் இண்டியா லெவலில் போட்டிருக்கிறது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இது கொஞ்சம் என்னுடைய இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால இப்போ பெங்களூரு, கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி இங்கெல்லாம் ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கே இந்த நாணய கண்காட்சி மட்டும் இல்லாமல் முன்காலத்தில் மக்கள் உபயோகப்படுத்த பழங்கால பொருட்கள், சட்டி முதற்கொண்டு தொலைநோக்கி, இந்த மாதிரி கலைப்பொருள்கள்லாம் நிறையா விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.